தமிழக அரசியலில் அடுத்தடுத்து புதிய ட்விஸ்ட் வந்து ஏற்பட்டிருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்களும் அமித்ஷா அவர்களும் மீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் ஒரு வேண்டுகோளும் வந்து அமித்ஷாவுக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது வந்து பிஜேபி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி வந்து சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருந்தது. புதிய கட்சி அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி வந்து விஜய்க்கு போட்டியாக புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படிங்கிற செய்தி தான் பரவி கொண்டு இருந்தது. முக்கியமாக ரஜினிகாந்தோடு இணைந்து இந்த ஒரு கட்சியை வந்து ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னும் பேசப்பட்டது. இப்போ வந்து அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை அவர்களை சந்தித்திருக்காங்க. ஸோ அமித்ஷா அவர்கள் அண்ணாமலை கிட்ட இந்த ஒரு விஷயம் சொன்ன மாதிரி சில செய்திகள் பரவுது. அதாவது வந்து எதுக்கு இவ்வளவு அவசரம், கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஜேபியிலிருந்து ஒரு பெரிய பதவி, அதாவது மாநில அளவில் ஒரு மிகப்பெரிய பதவியை நாங்கள் கொடுக்குறோம், ஸோ கட்சி தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களை கன்வின்ஸ் பண்ணி டெல்லியிலே வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இது நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்தா அந்த புதிய கட்சி வந்து தொடங்காம போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அண்ணாமலை அவர்களுக்கு பிஜேபி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து பெரிய இடத்துல வந்து உட்கார வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி ஆரம்பித்தால் நல்லா இருக்குமா, இல்லை அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட தொடர்ந்து பயணித்தால் நல்லா இருக்குமா? உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து சினிமா